தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் காட்டையில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த நபர்தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா பேசியது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொடர்பாக திமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் இவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஷோபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கூறினால் அதனை ஏற்க தயாராக இருப்பதாக தமிழர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஷோபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல் உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு எக்ஸ்தலத்தில் தான் மன்னிப்பு கேட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சரின் கருத்தை பெற்ற பிறகு செய்தியாளர் சந்திப்பில் மன்னிப்பு குரல் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஏற்கனவே தெரிவித்ததாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஷோபா தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தமிழக மக்களுக்கு எதிராக தான் கருத்து தெரிவித்ததற்கு தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக இன்று தெரிவித்து அந்த மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை மறுதினம் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு.